வணக்கம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருப்பது நமது அனைவருக்கும் தெரியும். தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் முதற்கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை, குற்றவாளியின் என்கவுண்டர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். திமுகவின் கொலைகார ஆட்சியில் என்று கூட இதற்கு மறுபெயரை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி ஆளுநர் RN ரவி அவர்களிடம் கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது திமுகவில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளும் அமைச்சர்களும் ஆம்ஸ்ட்ராங்கின் வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி தற்பொழுது CBI துறைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளியாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய திருவேங்கடத்தை எதற்காக போலீஸ் அதிக அளவு பாதுகாப்பு இல்லாமல், கைவிலங்கு கூட இல்லாமல் அவரை ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்து வர வேண்டும்? அங்கு தங்களை சுட்டு தள்ளுவதற்கான சதி திட்டத்தை திருவேங்கடம் போட்டதாக கூறி அவரை தப்பிக்க வைத்து முயற்சி செய்து என்கவுண்டர் செய்ததாக தற்பொழுது காவல்துறையினர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கையே முடித்துவிட்டதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. திடீர் திருப்பமாக இந்த வழக்கிற்கும் திமுகவின் அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் இந்த வழக்கை அவசரமாக முடிக்கப்பட்டதாகவும், பழி தீர்க்கும் படலம் இனி திமுகவில் தொடரும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட 16வது நாளில் பழி வாங்கும் படலம் நடைபெறலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும், கொலைக்கு காரணமானவருக்கு நெருக்கமானவர்கள் யாராவது கொலை செய்யப்படலாம் என்றும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நாளை 16வது நாள் காரியம் என்பதால் நாளைய தினம் கொலைக்கு காரணமானவர்களை பழிதீர்க்க வேண்டும் என சபதம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த எச்சரிக்கை உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் உட்பட உதயநிதி ஸ்டாலின், கோபாலபுர குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், அமைச்சர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், திருமாவளவன் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உளவுத்துறை ரகசிய ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளது. சரி, இதில் இருந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தவறு செய்தவர்கள் தானே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்குமேயானால் உளவுத்துறை எதற்காக தற்பொழுது திமுக முக்கியமான அமைச்சர்களையும், கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களையும் பாதுகாப்பாக இருக்க சொல்கிறது? இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கிற்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாளை தெரிய வரும் யார் வீட்டில் மரணம் நடக்கப் போகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக நாளை எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காது என்று தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது.